பேராசிரியர் சாத்தம்மை பிரியா சக்கப்போடு போட்டிருக்காங்க. அருமையான பேச்சு. இந்த சமூகத்தின் மீதான பார்வை அவருக்கு ஒரு மிகுந்த கோபத்தை தந்திருக்கிறது. பாரதி தனக்கில்லை என்றாலும் பிறருக்கு தந்தான். பிறரை மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இருக்கிறது? நிறைய மனம் படைத்தவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த கல்லூரி நிறுவனத்திற்கு அரணாக பக்கபலமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனம் புதுக்கோட்டையிலே கோலோச்சி கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வரும்? இது போன்ற நல்லோர்களை எங்கே தேடுவது? இறைக்க இறைக்கத்தான் கிணறு ஊறும். எவனொருவன் அள்ளி அள்ளி கொடுக்கிறானோ அவனுக்கு அல்ல அல்ல குறையாத செல்வம் சேரும். இறைக்க இறைக்கத்தான் கிணறு ஊறும். அந்த எண்ணத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லோருக்கும் வந்து விட்டதா? கேட்டார் கேள்வி. கடைசியா சொன்னாங்க, ஆசிரியர் என்றைக்கு திட்டக்கூடாது, கோபப்படக்கூடாது, கண்டிக்க கூடாது, கையில் பிரம்பை ஆளக்கூடாது என்று ஒரு விதிமுறையை நடைமுறையை இந்த மண்ணில் உருவாக்கினோமோ அன்று போனது. ஒழுக்க சீர்கேடு அன்று வந்தது என்றால் இதுக்கு என்ன பொறுப்பை சொல்றது? யாரு பொறுப்பேற்கிறது? அந்த கம்பை பிடுங்கி காவல்துறையிட்ட பிரம்ப கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் நிறையா வந்துருச்சு. அந்த காவல்துறையாவது அநீதி பண்றவனை அடிறானா அவனை விட்டுப்புட்டு ஒன்றும் செய்யாதவனை செஞ்சையாடா செஞ்சையாடா திருடனையாடா திருடனையாடான்னு சொல்லி அடிச்சடிச்சே கொண்டு விட்டாங்க. அடிச்சடிச்சே கொண்டு விட்டுறாங்க. அந்த பிரம்பாவது பொறுப்போடு செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த தேசத்திலே என்று நம்முடைய மனதிலே சிந்திக்கிற போது சாத்தம்மை பிரியா கேட்டது நியாயமாகத்தானே தெரிகிறது. எங்கே நாம் உணர்வோடு வாழ்கிறோம் என்று கேட்டிருக்கிறார். அவருக்கு பதில் சொல்லி இந்த அணிக்காக பேசிட வருகிறார் உங்களில் ஒருவராக மாணவி அர்ச்சனா தேவி. பூவிரியும் சோலையினுள் புகுந்தோடும் காவிரியின் கரைமடியில் பாய் விரித்து முக்கணியின் சுவை கண்ட தமிழே, உன்னை வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அழகு 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 தமிழ் பேசும் அற்புதமான அர்ச்சனா தேவி. பாரதி மகளிர் கல்வி நிறுவனத்தின் உருவாக்கம் மகிழ்வாக இருக்கிறது. பாரதி என்ற புதுமை பண்ணி விவாதத்தை தாருங்கள். கொடுக்கப்பட்ட தலைப்பு, சுதந்திர இந்தியாவில் பொறுப்பை உணர்ந்து வாழ்கிறோமா, பொறுப்பை மறந்து வாழ்கிறோமா? ஐயா, ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரத்தின் பொறுப்பை உணர்ந்ததால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்கு. அருமை. பொக்ரான் அணு ஆயுத சோதனையின் போது உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க செய்தவர் கனவு நாயகன் கலாம் ஐயா இல்லையா? நம் கண் முன்னே வாழ்ந்து காட்டிய அற்புதமான தலைவர். அவர் பொறுப்போட செயல்படவில்லையா என்ன? எதிரணியில பேசின அம்மா சொன்னாங்க, சந்திரனுக்கு ராக்கெட் வரும் ஆனா எதுவுமே பண்ணல, நம்ம வாழ்க்கையில பொறுப்பை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோங்கிற பாரதியின் பாட்டுக்கு எடுத்துக்காட்டா நான் வேற எங்கேயும் போவேணும். புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் ஒரு பெண். அழகு அழகு. புதுக்கோட்டை மாவட்டத்தின் மாநகர மேயர் ஒரு பெண். அருமை அருமை. இப்பதான் மாநகராட்சி ஆச்சு. நகராட்சியாகவே இருந்த புதுக்கோட்டை மாநகராட்சியானது முதல் மேயராகும் பெருமை ஒரு பெண்ணுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. அருமை. புதுக்கோட்டை மாவட்டத்தோட எஸ்பி ஒரு பெண். இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவங்க பொறுப்பு இல்லாமையா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையும் பெண்கள் அவங்களோட முத்திரையை பறிச்சிருக்காங்க ஐயா. இப்ப நம்ம நிம்மதியா வாழ்றோம், நிம்மதியா தூங்குறோம்னா அது காரணம் நம் நாட்டு ராணுவ வீரர்கள். தன் நாட்டு மக்களுக்காக நாட்டோட எல்லையில் நின்று போராடுறாங்களே, அவங்க பொறுப்போட செயல்படலையா என்ன? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காம்ல தன் நாட்டு மக்களோட தன் நாட்டு புதுமண தம்பதிகளின் மாங்கல்யத்தை பறித்ததற்காக எவனொருவன் தன் தாய் திருநாட்டின் பெண்களின் மாங்கல்யத்தையும் மங்களத்தையும் பறித்தானோ அவர்களை சிந்தூர் தாக்குதலின் மூலம் கதற விட்டோமே. இதன் மூலம் இந்திய ராணுவ வீரர்கள் யார் என்று உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக கூறிய தருணம். அந்த சிந்தூர் தாக்குதலை தந்ததும் 2 பெண்கள் தானே. பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இந்திய ராணுவர்கள் பொறுப்போடு செயல்படாமையா இருந்தாங்க ஐயா. கார்கில் போர் எல்லாருக்கும் தெரியும். கார்கில் போர்ல திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் அவர்கள் வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்க உடல் திருச்சியை நோக்கி கொண்டு வரப்படுது. அவங்க வீட்டை சுத்தி மக்கள் கூட்டம் சூழ்ந்து நிற்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் உட்பட மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்குறாங்க, ஏம்மா அழுகிறீங்க? உங்கள் பையன் இறந்து போனதால் அழுகிறீங்களான்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நடுவர் அவர்களே, என் மகன் இறந்து போனதுக்காக நான் அழுகலை, இந்த நாட்டுக்கு கொடுக்க இன்னொரு மகனை என் வயிற்றுல சுமக்கலையேன்னு நான் அழுகிறேன் அப்படின்னா. பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தோட பொறுப்பை உணராமையா
அவங்க அப்படி சொன்னாங்க? அதானே ஐயா, ஒரு நொடி அவ்வளவு பதட்டம். தன்னோட அறிவாற்றலால உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை சதுரங்க விளையாட்டுல வெற்றி பெற்றாரே குகேஷ், அவர் நாட்டுக்கு பெருமை சேர்க்கலையா? அவர் பொறுப்போட இல்லையா என்ன? கூகுள் நிறுவனத்தோட CEO சுந்தர் பிச்சை அவர்கள் நம் தாய் திருநாட்டோட சுதந்திர நாட்டோட பெருமைக்கு உதாரணம் இல்லையா? தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இஜெகத்தினையே அழித்திடுவோம்னார் பாரதியார். ஒரு மாணவன் உணவில்லாம படிக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு ஏழை எளிய மாணவரையும் படிக்க வச்சாரே காமராஜர். அவரு இந்திய தலைவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலக தலைவர்களுக்கே முன்னுதாரணமா இருக்காங்களே. உலக தலைவர்களிலேயே உத்தமமான தலைவர்களில் முதலிடத்தை பிடித்த தலைவர். இப்படிப்பட்ட தலைவர்கள் பொறுப்போட வாழாமையா நாடு இவ்வளவு முன்னேற்றத்துல இருக்கு? ஐயா, விவசாயிகள்லாம் இறந்து போறாங்கன்னு சொன்னாங்க. விவசாயிகள் பயன்படுத்துற பூச்சிக்கொல்லிகள்னால தோல் புற்றுநோய் எல்லாம் வருதுங்கிறதுக்காக இப்ப ஆளில்லா விமானத்தை கண்டுபிடிச்சு அது மூலமா பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கே. இது போதாதா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் பொறுப்போட தான் ஒவ்வொரு உயிரையும் பாதுகாக்கணும்னு இருக்காங்கன்னு. எனவே நடுவர் அவர்களே, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் தன் பொறுப்பை உணர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொறுப்பான முடிவை கொடுப்பீர்கள் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பொறுப்போடு தான் வாழ்கிறோம் என பேச வந்த அர்ச்சனா தேவி விவாதத்தை பொறுப்போடு பதிவு செய்திருக்கிறார். அவரை முதலில் பாராட்டுவோம். ஏன்னா எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேசணும். இன்னைக்கு பட்டிமன்றங்கள்லாம் தலைப்பில் பேசணும்னு அவசியமே இல்லை. இவங்களை என்னத்தவோ சிரிக்க வச்சு என்னத்தவோ கைதட்ட வச்சு அப்படின்ட்டு போகிற காலம் மாறிப்போச்சு. ஆனால் எடுத்துக்கொண்ட தலைப்பில் எடுத்த உடனேயே சொன்னார், பொக்ரான் அணுகுண்டு சோதனை அப்துல் கலாமை அடையாளம் காட்டியது. ஏன் அணுகுண்டு சோதனை என்னென்னமோ செய்தான், அதெல்லாம் காட்டலை, இது மட்டும் ஏன் காட்டுச்சு? அந்த அணுகுண்டு வெடித்த போது யாருக்காவது தெரிந்ததா? ஒரு பூ மலர்ந்தால் என்ன சத்தம் கேட்டிருக்கோம்? யாருக்காவது கேட்டிருப்போமா? ஒரு ரோஜா மலருது, ஒரு மல்லிகை மலருது, ஒரு சாமந்தி பூ மலருது, அந்த மலர்கிற போது அந்த சத்தம் கேட்குமா? அப்படிப்பட்ட சத்தம்தான் பொக்ரான் வெடிகுண்டு வெடித்த போது கேட்டது என்றால் அந்த விஞ்ஞானத்தை தந்த வியத்துகு மனிதர் APJ அப்துல் கலாமை போன்றவர்களை இந்தியா உருவாக்கவில்லையா? சுதந்திரத்துக்கு பின்னால தானே இது நடந்திருக்கு, முன்னாடியா நடந்துச்சு? அப்போ பொறுப்போட தானே செயல்படுறோம்னு விவாதத்தை தொடங்கினாங்க. இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை பற்றி சொன்னார். ஆம், பனியிலும் குளிரிலும் வெயிலிலும் ஏன் மனித சஞ்சாரமே இல்லாத இடத்திலே கூட இருந்து இங்குள்ள மக்களை காவல் காத்து கொண்டிருக்கிறார்களே, அந்த இராணுவ வீரர்களின் பொறுப்புக்குத்தான் தாயின் மணிக்கொடி வாரீர், அதை வணங்கிடுவோம் வாரீர் என்று பாட்டு போட்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இது பொறுப்பா தெரியலையான்னு கேட்டாங்க. விளையாட்டில், வணிகத்தில் இளைஞர்கள் உலகம் போற்ற வந்துகிட்டு இருக்கிறாங்களே, இது உங்களுக்கு பொறுப்பா தெரியலான்னு கேட்டாங்க. ஆக பொறுப்போடு தான் இந்தியாவில் வாழ்கிறோம் என்று அழகாக விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு பாராட்டை சொல்லி அவருக்கு பதில் சொல்லிட அவரை போலவே ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிவஸ்ரீ லட்சுமி அவர்கள் விவாதத்தை தர வருகிறார். வாங்க. செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே, என்னை கை தூக்கியால் தெய்வமே என்று கூறி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் போன்று இளம் பேச்சாளர்களை உருவாக்கி மகிழும் ஸ்ரீ பாரதி மகளிர் கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் அவர்களை கரம் தொட்டு வணங்கி பட்டிமன்றத்திற்குள் நுழைகிறேன். தனசேகர் ஐயா அவர்களுக்கு இதிலே தனித்த ஆர்வம் உண்டு. அதனால்தான் இங்கே சுதந்திர தின விழா கொண்டாட்டம் தமிழன் தொலைக்காட்சியின் பட்டிமன்றமாக நடந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் மகிழ்வு. என் போன்ற பேச்சாளர்களை ஊக்குவித்து மகிழும் தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்ன? சுதந்திர இந்தியாவில் நமது பொறுப்புகளை உணர்ந்து வாழ்கிறோமா, மறந்து வாழ்கிறோமா? சுமார் 78 ஆண்டுகளுக்கு முன் காலச்சக்கரத்தை பின்னோக்கி செலுத்துவோம். ஐயோ என்ற அழுகுரல் ஒரு பக்கம் கேட்க மக்கள் ஓடோடி குவிந்தனர். வயது வரம்பு இன்றி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பலர். எலும்பும் சதையும் ஈயோடி கிடக்க நாடெங்கும் நரபலி கொடுத்தது போல செங்குருதி புனல்கள். போதும்
என்ற போராட்டத்தை கைவிட்டு விடலாம் என எண்ணிய பிறகு மகாத்மா என்ற அரும் களஞ்சியம் அகிம்சை வழியை கையில் எடுத்தது. எப்படியோ உயிரை விட்டு ஆகஸ்ட் 15, 1947 அன்று சுதந்திரம் என்னும் உயிலை ஆங்கிலேயர்களிடமிருந்து வாங்கினர். அந்த உயிலின் பொறுப்புகளின் மதிப்பு விலை மதிப்பற்றது நடுவர் அவர்களே. ஆனா இப்ப இருக்கிற சுதந்திர இந்தியா அதை மதிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லவே இல்லை. ஏன்னா இப்ப போதை பொருள் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. வேதனையான செய்தி. போதை பொருள் தான் இப்ப அதிகமா உருவாகிட்டே இருக்கு. நம்ம சுதந்திர இந்தியாவோட முதல் கடமை என்ன தெரியுமா? ஒவ்வொருவரும் சிறந்த குடிமகனாக தனது பொறுப்புகளையும் கடமைகளையும் தலைமையாக செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இப்ப என்ன, குடிமகனே அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கோபம் வருது. அதுக்கு பதிலாக எங்களுக்கு வேற பேர் இருக்கு, சொல்லி கூப்பிடுங்க. மது அருந்துவோர்களே, மதுவின் பிரியர்களே, சோமபான நண்பர்களே, போதை போடும் ஆசாமிகளே, இயற்கை முறையில் காய்ச்சி வடித்து கல்லை. அடடா, எத்தனை விளக்கம்! இத்தனை விளக்கம் தேவைப்படுதுங்க. இப்ப மொத்தையா குடிமகன் சொல்லிட்டா இந்திய குடிமகன்களே இப்படித்தான் இருப்பாங்களோ நினைச்சிடக்கூடாது பாருங்க. அதனால அவங்கள தனித்து அடையாளம் காட்டினாட்ட நல்லவர்களும் இருக்கிறோமப்பா நாட்டிலன்னு நம்மளை வெளிக்காட்டிக்கிற முடியும். அழகா விளக்கி சொல்றாங்க, பேசுங்கம்மா. அது மட்டுமா, இயற்கை முறையில் காய்ச்சி வடித்து கள்ளத்தனமாக விற்கும் வள்ளல்களே, இவர்கள் அனைவரும் தான் நமது நாட்டின் சரித்திரத்தை உலக பட்டியலில் குடிபோதையில் இந்தியா தான் முதலிடம் வகிப்பதற்காக இடைவிடாது 24 மணி நேரமும் உழைத்து உழைத்து ஊத்தி கொண்டே இருப்பவர்கள் நடுவர் அவர்களே. இப்படி இருந்தா போதையில்லா நாடா இந்தியா மாறுது நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பொறுப்பை மறந்துதான் வாழ்றோம். எதிரில இருக்கிற என்னோட அன்பு தங்கை சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண் தான் அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன், அது உண்மைதான். 10ல் 1% தான் பெண்கள் ஆட்சித்தலைவராகவும் பல பொறுப்புகள்லையும் இருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க மேஜர் சரவணன், அந்த அவங்களோட அம்மா வந்து நான் என்னோட பையன் இறந்ததுக்காக வந்து இன்னொரு பையன் இல்லையே கவலைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாமே பெண்களை நாங்க தாய்குலமா மதிக்கிறோம் தான். இருந்தாலும் காந்தி தேசம் இந்தியா, கற்பின் தேசம் இந்தியா, அகினி தேசம் இந்தியா, அகிம்சை தேசம் இந்தியா, எது கற்பின் தேசமா? வேடிக்கையான வரி இது நடுவர் அவர்களே. வாயிற் கடிமணி நடுநா நடுங்க ஆவிற் கடிமணி உகுநீர் நெஞ்சுடத்தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியன் மடித்தோன் பெரும்பெயர் புகாரன் பதியே வாழ்வு தந்தவனை பார்த்தே வயதான கிழவனின் போர் மூழ்கட்டும் சாவல் என்று ஊரிலே நஞ்சு சேர்ப்போர் சூழ்ந்த இந்நாட்டில் கொண்ட துணிவரை தெய்வம் என்று வாழ்ந்து நான் பெருமை காத்து வைத்தேனே அதுவா குற்றம் என்று ஒரு சிலம்பை வைத்து ஒட்டுமொத்த அரசாட்சியும் கவிழ்த்தவள் கண்ணகி. இப்படி கற்பு என்ற வார்த்தை இலக்கிய காலகட்டங்களில் வேண்டுமானால் காணலாம். ஆனால் நடைமுறைக்கு சாத்தியமா? பிறந்த குழந்தைய தரையில கூட தவக்க விடாம பிடிச்சி சீரழிச்சு போடுறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஆண் தெய்வங்களை விட பெண் தெய்வங்கள் தான் அதிகமா இருக்குன்னு இந்த நாட்டுல வணங்குறமே. பெண் தெய்வங்கள் எல்லாம் சும்மா சாட்சியா தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுவும் வந்து ஓடோடி உதவலையே. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை தம்மை கொளுத்துவோம். மடமையை கொளுத்துறதா? மங்கையாகிய பெண்களே கொளுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஏதோ ஒரு மூலையில் எங்கோ இடத்தில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்கிறது கணக்கெடுப்பு. பெண் சுதந்திரத்தையும் கற்பையும் சூறையாடி கொண்டிருக்கிறது இன்றைய இந்தியாவின் சுதந்திரம். அந்த பாதிக்கப்படுற பொண்ணு ஒரு நொடி என்ன நினைச்சிருக்கும் தன்னை துன்புறுத்துறவனை பார்த்து? அண்ணனாவோ தம்பியாவோ அப்பாவாவோ நினைச்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சும் போது இந்த சுதந்திர இந்தியா பெண்களுக்கு கொடுக்கிற சுதந்திரத்தையும் மதிப்பையும் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அது உணர்ந்து வாழலையே, மறந்து தானே நடுவர்களை வாழ்ந்துகிட்டு இருக்கு. சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சா கூட நம்ம நாடு நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஒரு சாதாரண குப்பையை குப்பை தொட்டியில போடுறதுல இருந்து சரியான நேர்மையான முறையில வரி செலுத்துறது வரைக்கும் ஒவ்வொரு சாமானியனின் பொறுப்பு. கோடிகளில் புரளும் பணக்காரர்கள் முதல் தெருக்கோடியில் நாள்தோறும் நாடோடி வாழ்க்கை நடத்தும் அனைவரும் சட்டத்தின் முன்பு சமம்தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றான் பாரதி. இன்றோ சாதிகளின் ஆட்டம் சதமடித்துக் கொண்டிருக்கிறது. ஆணவ கொலைகளும் சாதியின மது படுகொலைகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதற்கு சிறந்த சான்று சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் எங்க தமிழம்மாக்கும் ஒரு கவிஞரை பிடிக்கும். அவர் யாருன்னா கவிச்சுடர் கவிதை பித்தன் ஐயா. அவர் வந்து ஒரு அருமையான கவிதையில சொல்லியிருப்பாரு. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கவிதை பித்தன். ஒரு அருமையான கவிதை சொல்லியிருப்பார் நடுவர்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. வேர்வை கொட்டி குருதி சிந்தி வென்றெடுத்த தத்துவங்கள் பார்வை கெட்டு போகாதோ கிளியே, இங்கு படித்தவரே தவறு செய்தால் கிளியே, ஈரடியும் நாலடியும் எழுதி வைத்த நன்னறியும் கூர்மலிங்கி போனதுவோ கிளியே, கல்வி கூடமெல்லாம் ஏனதற்கு கிளியே, கற்றதனால் என்ன பயன்? இவ்வளவு பெரிய கல்வியை படிச்சு படிச்சு என்ன கண்டுட்டோம்? என்ன கண்டுட்டோம் சொல்லுங்க?
நல்லதுதான். அப்துல் கலாம் ஐயா இருந்தாங்க, கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருக்காங்க, எல்லாருமே நான் மதிக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. நான் நாட்டை குறை சோறவல்ல நடுவர் அவர்களே. பல ஜாம்பவான்கள் வாழ்ந்த தேசம் இது. கொடிகாத்த குமரன்லேருந்து செக்கெழுத்த செம்மல் வாவோசிலேருந்து தில்லையாடி வள்ளியம் வீரமங்கை வேலுநாச்சியார் குயிலிலேருந்து எல்லாருமே வாழ்ந்த புண்ணிய பூமி இது. ஆனா மக்கள் செய்யற தவறு தான் இந்த நாட்டையே உலுக்கி நம்ம நாட்டுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குது. கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து வாக்குரிமையிலேருந்து மனித உரிமையிலேருந்து வணிகத்திலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல். இந்த ஊழலாக தானே இந்த நாடு ஃபுல்லாக கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஊழலை மட்டும்தான் இந்த நாடு உலக நாடுகள் பெருசாக பார்க்குதே தவிர நம்ம நாட்டோட நல்லது ஒன்லையும் ரெண்டுலையும் தான் தெரியுமே தவிர நம்ம நாட்டோட கெட்டது தான், நம்ம பொறுப்பை மறந்து இருக்கிறது தான் இந்த உலகத்துக்கு அதிகமாக தெரியுது. எனவே நமது சுதந்திர நாடு பொறுப்பை மறந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. படபட படபட பட்டாசு மாதிரி சும்மா அப்படியே மனசுல இருந்த கோபத்தை எல்லாம் தீ பொறியா தந்து இப்படியா நம்ம மக்கள் இருக்கணும், இதுவா நம்முடைய பொறுப்பு அப்படின்னு அழகா கேட்டிருக்கிறாங்க. போதை பொருள் இன்னைக்கு பாதையை எல்லாம் மாறச் செய்து எங்கெங்கோ போகச் செய்து அவனுடைய சுயநினைவை இழக்கச் செய்து பெற்றோருக்கும் பெரும் பெரும் சாபத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல் போதை உட்கொள்வது. பள்ளிக்கூட சிறுவர்களிடத்திலே அது புழங்குகிறது என்கிறார்கள். சமீபத்திலே தான் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று காவல்துறை அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் கல்லூரிகள் பல இடங்களிலே இளைஞர்களிடத்திலே அது லகுவாக போய் சேர்கிறது என்கிறார்களே. பொறுப்பு எங்கே இருக்கிறது? காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று வாழ்ந்த இந்த நாட்டிலே தான் பாரதி பாடினான், இங்குதான் ஜாதிய பிரச்சனைகள் கொழுந்துவிட்டு எரிகிறது, இன்னும் அதற்கு தீர்வு வந்திருக்கிறதா கேட்டார் கேள்வி. அதற்கடுத்து சொன்னாரே பாரதி எப்படி பாடினான், அதே அந்த வேதனை தனக்கும் இருக்கிறது என்பதனை வெளிப்படுத்தினார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி கிளியே என்றான். வாய் நிறைய பேசுகிறோம், என் தங்கை, என் நாடு, என் தேசம், நான் செய்வேன் என்றெல்லாம் பேசுகிறோம். செயலில் எதை காட்டுகிறோம்? செயலில் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? பாலியல் பலாத்காரம், குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வயதான பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன இது தேசம் என்று ஒரு வேதனையை வெளிப்படுத்திய அற்புதமான விவாதத்தை தந்த சிவ ஸ்ரீ லட்சுமி அவர்களுக்கு பாராட்டை சொல்லி, இப்படி உள்ள பொறுப்பற்ற மக்கள்தான் இவை அனைத்திற்கும் காரணம். மக்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகும். லஞ்சம் ஊழல் யாருக்கும் வெக்கமில்லை, யாருக்கும் வெக்கமில்லை, அதுக்காக யாருக்கும் கவலைப்படுறதும் இல்லை, கவலையும் இல்லை. ஆக இதுதானே இன்றைய நிலையாக இருக்கிறது என்று சொல்லி அழகான விவாதத்தை தந்திருக்கிறார். இப்போது அவற்றையெல்லாம் மறுத்தும் விவாதிக்க வருகிறார் சென்னை எஸ்ஏ பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் தா செந்தில்குமார் அவர்கள். வாங்க. செந்தமிழே தீந்தமிழே பைந்தமிழே, என் தாய் கொடுத்த தமிழுக்கு தலை வணங்கி, சுதந்திர இந்தியாவில் நாம் அனைவரும் பொறுப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழன் தொலைக்காட்சி நிறுவனத்துடனும் பாரதி கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்திருக்கின்ற அதே பொறுப்பை உணர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும், அதே பொறுப்புணர்வோடு இங்கே குழுமி இருக்கின்ற மாணவிகளுக்கும், அதே பொறுப்புணர்வோடு சென்னை எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் இருந்து இங்கே புதுகைக்கு வருகை தந்து உங்களிடையே நிற்கின்ற, உங்களிடையே உரையாற்றுகின்ற இந்த அடியேனின் அன்பு வணக்கங்கள். ஐயா நடுவர் அவர்களே, சொல்லுங்க. எதிரணியில பேசினவங்க ஏகப்பட்ட கருத்துக்களை வச்சாங்க, எனக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்துட்டாங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கான கருத்தை இப்பொழுது உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். சொல்லுங்க. குழந்தைங்க தப்பு பண்ணா பெத்தவங்க தட்டி கேட்கறது சரியா தப்பா? சரிதான். அந்த குழந்தைங்க தப்பு செய்யும் போது அந்த தவறு இனிமே செய்யக்கூடாது என்ப ஒரு நல்ல எண்ணத்தோடு உணர்வோடு பொறுப்புணர்வோடு தான் செய்கிறார்கள். அப்படித்தான் எதிரணியிலே பேசியவர்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் நடக்கின்ற தவறை சுட்டிக்காட்டி அந்த தவறு கூட நடக்க கூடாது என்று ஒரு பொறுப்புணர்வோடு பேசியிருக்கிறார்கள்.
அருமை அருமை. அவர்களிடத்தில் எங்களை விட அதிகமாக பொறுப்புணர்வு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சொல்வது என்ன என்றால் 197 98 பேர் தான் பொறுப்போடு இருக்கான்னு சொல்றோம். ஆனா அவங்க அந்த மீதி இருக்கிற 3 பேர் 4 பேர் கூட பொறுப்பா வரணும்னு தப்ப சுட்டி காட்டுறாங்க பாத்தீங்களா. அவங்க 100 பேரை எதிர்பார்க்கறாங்க. அவங்களுக்கு தான் பொறுப்புணர்வு அதிகமா இருக்கிறது. அதனால எதிரணியில இருக்கிறவங்க முனைவர் பிரியா அவர்கள் எதிரணி தள்ளி விடுற பந்தை வச்சே கோல் அடிக்கிறது. கால்பந்தாட்டம் பார்த்துருப்பீங்கல்ல, எதிரணி தான் விரட்டி விரட்டி வருவேன், அங்கே வந்தவொடனே டேக்குன்னு இன்னொரு அணி கோல் அடிச்சிருப்பாருங்க, அடிஸ்டார் ஐயா செந்தில் குமார். அதனால எதிரணியில இருக்கிற முனைவர் பிரியா அவர்களை எங்கள் அணிக்கு வருமாறு அழைக்கின்றேன். உங்களுக்காக எங்கள் கதவு திறந்திருக்கிறது. இப்பதான் நீங்க அரசியல்வாதி ஆயிட்டீங்க. கட்சிமாரிகளை போய் வரவேற்கிறது நாங்க இந்த நாட்டுக்கு பிடித்த பெரிய பீடையே. ஐயா அரசியல் இருந்து உடனே கொள்கையை மாறி போன வா உனக்கு இந்த பதவி தர்றேன் வா இப்படின்னு கூப்பிடுறது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் இந்த தேசம் மாறும். இது அரசியல் அல்ல ஐயா, அதிலும் கூட ஒரு பொறுப்புணர்வு இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மாணவ சமுதாயத்தை மாற்றி காட்டுவோம் என்ற பொறுப்புணர்வு தான் நான் அழைக்கிறேன். அருமை அருமை அருமையான அழைப்பு, அதை ஏற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. எதிரணி என்றாலே எதிர்க்கட்சி போல குற்றத்தை சுட்டி காட்டுவதுதான் பொறுப்பாக செய்கிறார்கள். அதுதான் பொறுப்பான எதிர்க்கட்சியினுடைய வேலையாகவும் இருக்க வேண்டும். அதை சரியாக பொறுப்போடு எதிர்க்கட்சி செய்திருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு சுதந்திரத்தில் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? அருமை. பட்டிமன்ற விவாதத்திலே எதிரணி பேசுவதையே தனக்கு சாதகமாக கம்பு சுத்துகிற அற்புதமான விவாதம் மரபு காக்கப்படுகிறது. இந்த பட்டிமன்றம் நடத்துவதே ஒரு பொறுப்புணர்ச்சியோடு தான். அது மட்டுமல்ல ஐயா, இந்த எதிரணியில் இருக்கிற பேராசிரியர் பிரியா அவர்கள் எத்தனை எத்தனை கருத்துக்கள் என்ன தெரியுமா? கொடி அரை கம்பத்தில் பறப்பது, முழு கம்பத்தில் பறப்பது, பெயர் இந்த பெயர் அந்த பெயர், அப்புறம் சுதந்திர தினமா குடியரசு தினமா தெரியல. ஐயா, மாணவர்களுக்கு தெரியவில்லை என்றால் அது நம்மை போன்ற ஆசிரியர்களின் குற்றம், மாணவர்களின் குற்றம் அல்ல. அருமை அருமை. சரியாக சொல்லித்தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? வேற்றுமையில் ஒற்றுமை. அருமை. பாரதி சொன்னானே, 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 உடையால் என சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னானே. அதை போல இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மத இன மொழி அத்தனையும் கடந்து இந்திய சுதந்திர நாட்டிற்கு ஒரு ஆபத்து என்றால் முன்னே நிற்பார்கள். அதை சமீபத்திய சண்டையிலே கூட நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமா, விவசாயத்திற்கு பேர் போன பூமி என்று சொன்னார்கள். ஐயா, விவசாயத்தில் பயிர் விளையுது, அதோட 4 களையும் சேர்ந்து முளைக்கும்யா. அதுக்காக நீங்க அந்த பயிரை குற்றம் சொல்ல முடியுமா? எத்தனை எத்தனை லட்சியங்களோடு கனவுகளோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். அவர்களை குறை சொல்லலாமா? குறை சொல்லக்கூடாது. அந்த களைகளை பிடுங்கி எரியுங்கள், அதற்கான நடவடிக்கைகளை செய்யுங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கின்ற குற்றங்களை வைத்து ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்தையோ ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தையோ நீங்கள் குற்றம் சாட்டாதீர்கள் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்கின்றேன். அருமையான விவாதம். அதே போல ஆசிரியர் கையில் இருந்து பிரம்பை பிடுங்கிக் கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள். காலம் மாறிடுச்சியா, கல்வி கொள்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை கூட இந்த கார்கில் போருக்கு தான் சேர்த்திருந்த உண்டியல்ல 5 ரூபாய் 2 ரூபாய் 1 ரூபா சேர்த்ததெல்லாம் கொண்டாந்து கொடுத்துச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி குழந்தைங்க அன்பா சொல்ல வேண்டியதானேன்னு கேக்குது. அப்படி சொல்ற காலத்துல நீங்க இன்னமும் நான் குச்சி எடுத்தாதான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேலைக்காகாது. சுய கட்டுப்பாடாவே அவங்க சரியா இருக்கிறாங்கங்கறீங்க. அப்படி அல்ல, நம்மளுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க ஐயா. எத்தனை எத்தனை வித்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள். இப்போ மொபைல் போன் எடுத்துக்கோங்க, மொபைல் போனை பத்தி நிறைய குற்றம் சொல்லுவாங்க. ஆனா அதே மொபைல் போன்ல அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப் ஆகுது, அவங்களுடைய இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவிட்டி ஸ்கில் டெவலப் ஆகுது. அவங்க அடாப்ட் ஆயிடுறாங்க, ஈஸியா ஒரு தொழில்நுட்பத்துக்கு அடாப்ட் ஆயிடுறாங்க. அன்னைக்கெல்லாம் பாக்கெட் மணி அப்படின்னா அப்பா கிட்டே இருந்து கிடைச்சாதாங்க பாக்கெட் மணி. இன்னைக்கெல்லாம் பாக்கெட்ல இருக்கிற மொபைல் போனே அவங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்கும். சிந்திக்கிறவன் எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. வங்கிக்கு போய் எடுத்தாதான் பணம், இன்னைக்கு இங்க இருந்து அப்படியே எடுத்து கொடுக்கலாம். ஏங்க, சாப்பிடுறதுக்காக சம்பாதிச்ச காலம் போய் சாப்பிட்டே சம்பாதிக்கிற காலங்க இது. வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிறாங்க.
இப்போ உதாரணமா வீட்டுல பெண்மணிகள் பால் காய்ச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்மா பால் காய்ச்சுறாங்கன்னா அந்த பால் பொங்கி வர்ற வரைக்கும் பக்கத்துல நின்றுகிட்டே இருப்பாங்க, அப்படி சும்மா இல்லைன்னா பால் பொங்கிடும் அங்க போனாங்கன்னா. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாணவிகள் அந்த பால் பொங்குற நேரத்துல 5 பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க, அந்த பால் பொங்குற நேரத்துல 10 பேருக்கு பேசிடுவாங்க, அந்த பால் பொங்குற நேரத்துல ஒரு 4 அசைன்மெண்ட்டை முடிச்சிருவாங்க. இதுக்குள்ள பால் தீஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். அன்றிருந்த பெண்கள் கவனத்தோடு அதிலே கவனத்தை வைத்தார்கள். இன்று இருக்கிற பெண்கள் கவனத்தை அதில் வைப்பதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வேற ஒன்றில் கவனம் வைக்கிறார்கள். இப்படித்தான் நீங்களும் தவறாக பார்க்கிறீர்கள் ஐயா. அதில் இருக்கிற ஒரு கருத்தை புரிந்து கொள்ளுங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். அருமை அருமை. இந்த பதிலுக்காகத்தான் அப்படி சொன்னேன். ஏன்னா பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் இவர் எப்படி அங்க மின்னணுவியல் துறையிலிருந்து எல்லாருக்கும் பாடம் நடத்துறாருங்கிறத சோதிச்சு பார்க்கணும்ல. நம்மளும் ஸ்ரீ பாரதி பொறியியல் கல்லூரி வச்சிருக்கிறோம்ல, அதனால ஒப்பிட்டு பார்த்தோம். மகிழ்ச்சி. இதே மொபைல் போன் இல்லாத காலத்திலையும் இந்த எல்லா வேலையும் பெண்கள் செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஐயா சுதந்திரம் அது நாங்க பேச வேண்டிய தலைப்புங்க, நீங்க எதுக்கு அதை பேசிட்டு இருக்கிறீங்க? பொறுப்பு இல்லைன்னா பேசாம விட்டுற வேண்டியதானங்கிறீங்களா? பெண் அடிமை, பெண் கொடுமை. அடுத்து சொன்னாங்க, இல்லை என்று சொல்லவில்லை, மறுக்கவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடக்கிற தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் உலக அளவிலே சுதந்திர உரிமைகளை முழுமையாக கொடுத்து கொண்டிருக்கிற நாடு இந்திய நாடு. பெண்ணுரிமை, பெண் கல்வி, பெண் முன்னேற்றம், கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, இப்படி அத்தனை உரிமைகளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இவை இன்னமும் கிடைக்காத எத்தனையோ நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அதே போல நம் இந்திய நாடு எல்லா துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஐயா. விஞ்ஞானமாகட்டும், அணு ஆராய்ச்சி ஆகட்டும், விளையாட்டாகட்டும், கல்வி, கலை, மருத்துவம், இப்படி எத்தனை துறைகளை எடுத்தாலும் இந்தியா வளர்ச்சி கண்டிருக்கின்றது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இந்தியர்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்திய சுதந்திரத்தின் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவதால், வாழ்வதால் தான் இது சாத்தியமாயிற்று. நீங்க சொல்றீங்களா குடி இருக்கு, கொள்ளை இருக்கு, இத்தனை தப்புகள் நடக்குதுன்னு. இத்தனை வாய்ப்புகள் இருந்தும் தவறு செய்யாமல் மாணவ சமுதாயம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. அதுவல்லவா சாதனை? எல்லாமே சரியா இருந்து சாதிப்பதை விட இவ்வளவு தவறு செய்ய வாய்ப்பிருந்தும் கூட அது 1%, 2%, 98% நேர்மையோடு வாழ்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஆமாம். நீங்க பார்வையை நேர்மறையா பாருங்க. அங்கங்க நடக்கிற தப்பை நம்ம திருத்துறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அது முடியாத காரியம் அல்ல. நாம் நினைத்தால் இந்த இளைய சமுதாயத்தை நமது அன்பாலும் பண்பாலும் நமது வார்த்தைகளாலும் கூட மாற்ற முடியும். ஆக நாம் அனைவரும் சுதந்திர இந்தியாவில் பொறுப்பை உணர்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நான் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தேன். நீங்கள்லாம் ஏதோ பார்க்குறாருன்னு நினச்சிருப்பீங்க. ஸ்ரீ பாரதி மகளிர் கல்வி நிறுவனங்கள் போட்டிருக்கிற 3 வாசகம்: அன்பு, நம்பிக்கை, தைரியம். உங்களிடத்தில் அன்பை விதைத்தார், தைரியமாக பேசினார், உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பேசினார். இந்த 3ஐயும் நிலைநாட்டிய பேச்சாக முனைவர் செந்தில்குமார் அவருடைய பேச்சு இருந்தது. இப்ப அவருக்கு பதில் சொல்லிட தினேஷ் ராஜா வாங்க.